ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது யானை தெரியும், ஒரு பக்கத்துல இருந்து காளை தெரியும். அந்த பிக்சரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது பாத்தீங்கன்னா கரெக்டா நான் மழை காலத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வெயிலே கிடைச்சது. ஸோ அந்த ஒர்க் A4 சைஸ் ஒர்க் மட்டுமே பண்றதுக்கு 1 மந்த் எடுத்துச்சு. பெரியார் படமும் கலைஞர் ஐயா படமும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த 2 படத்தையும் வரைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இந்த 2 ஆர்ட் ஒர்க்கும் NFT வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் அவர் வந்து என்ன கேட்டாரு, எனக்கு இது 2 NFT போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு ஒர்க் 80,000 சொல்லிட்டு 2 ஒர்க்குமே அவர் வாங்கிக்கிட்டாரு. கலைஞர் ஐயா படத்தை வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட போயிட்டு கிஃப்டா பண்ணிட்டாரு அவர். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு இந்த அளவுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்ச தருணம். அதெல்லாம் 1330 குரலையும் வந்து ஓலைச்சுவடி வடிவில் மூங்கில் சுவடியில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரையும் ஒரு 20 சுவடி முடிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னா, இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நம்ம சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுவே கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட ரொம்ப மைனூட்டாக எனக்கு டாட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கேமரா லென்ஸில் ஒரு சின்ன லென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பு வெயில், அதிகமான வெயில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அது சம்மர் கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த சுவடி பண்ண முடியும். ஸோ அதனால் திரும்பியும் கோடை காலத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நாங்கள் எங்களோட போஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே பிபிசி நியூஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம், இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு இப்போ யார் ஏஷியாலே யார் பண்ணுறாங்க, இந்த கான்டினென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அதுவும் நான் வந்துச்சு. அது இன்னும் பெரிய அங்கீகாரமாக இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன அங்கீகாரம் கிடைச்சதான் நம்ம எல்லாரும் நோக்கி போயிட்டு இருப்போம். அடுத்த ஸ்டெப் எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் ஆரம்பத்தில் நான் வரைய ஆரம்பிக்கும் போது என்னோட கை நடுக்கங்கள் அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் இது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணும், அவரை பார்த்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அவர் ஹேட் போட்டிருந்தாரு, ஏன்னா வெயில நம்மளை பாதுகாத்துக்க. நம்ம கொடையை பிடிச்சிட்டு வரைய முடியாது. கொடையை பிடிச்சிட்டு வரைஞ்சோம்னா நம்ம வரைய இடமும் மறைஞ்சிரும். அப்போ நமக்கு அந்த இடத்துல வெயில் கிடைக்காது. ஸோ அதனால ஹேட் போட ஆரம்பிச்சேன், கை க்ளவுஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி ஒவ்வொன்று. அப்புறம் சன்கிளாஸ் மஸ்ட், ஏன்னா சன்கிளாஸ் வந்து அந்த ஆர்க்கை பார்க்கும்போது பில்டிங்கோட ஆர்க் பார்க்குற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால கண்ணுக்கு பாதிப்பாகக்கூடாது சொல்லிட்டு சன்கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். இன்டெக் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் காலையில் 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா 4 மணி வரையும் பண்ணுவேன். அதில் எப்படினாலும் எனக்கு 3 மணி நேரம் கொஞ்சம் இடையில ரெஸ்ட் வந்து. இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களுடைய பேர் பேசப்பட்டிருக்கு, உங்களுடைய பெயிண்டிங் வந்து அங்கே ஃபீச்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தருணம் எப்படி இருந்தது? கிரிக்கெட்டர்ஸ் யாராவது வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா, ஏதாவது நல்லா இருக்குப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன்? இல்லை, இது வரையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்ட் ஒர்க் டேக் பண்ணி எல்லாமே போட்டுருக்கேன். அந்த அளவுக்கு எதுவுமே ரெகனேஷன் இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்தது கூட எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு 3 வருஷம் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் வின் பண்ணல. ஸோ அதனால ஒரு வாட்டி தான் வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டி ஏஷியா கப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜ். எனக்கே தெரியாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்டால வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறாங்கன்னே தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எதுக்குன்னு கேட்டேன். இப்போ தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினார் அப்படின்னு. என்னடா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹாட்ஸ்டார் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்கை நார்மலாக ஒரு டிராயிங் வந்துச்சுப்பா அப்படின்னு கடந்து போகாமல் ஸ்ரீகாந்த் சார் அந்த அளவுக்கு என் நேம் மறந்துட்டாலும் இந்த பையன் வரைஞ்சிருக்கிறது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சனோ அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்த மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் பேரை திரும்பி அகைன் கேட்டுட்டு என் பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு.